நம்ம HTML எலமெண்ட்டோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு HTML DOM வந்து ஜாவாஸ்கிரிப்டை அலோவ் பண்ணும். ஸோ அதனால் நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியே HTML எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் வந்து ஆட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான சின்டாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. HTML எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த HTML எலமெண்ட்டை ஃபைன் பண்ணணும். ஸோ எலமெண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற DOM மெத்தட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஃபைண்டிங் HTML எலமெண்ட்டுங்கிற வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா நான் யூஸ் பண்ணுற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. அண்ட் இப்போ இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம HTML எலமெண்ட்டை ஃபைன் பண்ணணும். HTML எலமெண்ட் இருந்தால் தான் அதோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபைன் பண்ணுற எலமெண்ட் இல்லைன்னா நம்மளால் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எலமெண்ட் இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எலமெண்ட்டை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் டாட் கொடுத்துட்டு ஸ்டைல் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம எலமெண்ட்டோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டைல் டாட் ஸ்டைலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ ப்ராப்பர்ட்டிங்கிறது ப்ராப்பர்ட்டி நேம். சிஎஸ்எஸில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்ன ப்ராப்பர்ட்டி நேம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, என்ன ஸ்டைல் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து கொடுத்துட்டு ஈக்குவல் டூன்னு போட்டுட்டு அதோட வேல்யூ வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த ஹார்ட் ஐக்கான் ஒயிட் கலரில் இருக்குது, இதை வந்து ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ணணும். இந்த எலமெண்ட்டோட கிளாஸ் நேம் வந்து bxs -heart அப்படின்னு இருக்குது. அண்டு இது வந்து ஐ டேக்கில் வந்து இருக்குது. இந்த ஐ டேக் என்னோடய HTML ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கொடுக்குறேன், லைக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடி வந்து லைக் டாட் ஸ்டைல். இந்த எலமெண்ட்டோட ஸ்டைலை வந்து நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன், அதனால் டாட் ஸ்டைல். அண்ட் அதுக்கப்புறம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம். இந்த எலமெண்ட்டோட ஃபாண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் கலர் ஈக்குவல் டு வேல்யூ வந்து ரெட். சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஹார்ட் ஐக்கான் வந்து ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்டு இதையே வந்து நம்ம ஈவெண்ட் பேஸ் பண்ணி கூட ட்ரிகர் பண்ணலாம். நம்ம இந்த ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படியே தான் இருக்கும். பட் யாராவது ஒரு யூசர் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறப்போ இது ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஈவெண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சிம்பிளாக ஆல்ரெடி நான் ஈவெண்ட்டை பற்றின ஒரு எக்ஸாம்பிள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நம்ம பண்ண போகிறது வந்து கிளியராக புரியும். இப்போ இந்த ஐயில் ஐ டேக்கு ஆன் கிளிக் ஈக்குவல் டு நம்ம இங்கே ரைட் பண்ண ஸ்டைல். டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, இப்போது இந்த ஐக்கான் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுமே அது ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் HTML எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்மளோட ஸ்கிரிப்ட் லோட் ஆகும்போது மட்டும்தான் நம்மளால் ஸ்டைல் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஈவெண்ட் பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் மாதிரி நான் எப்போல்லாம் வந்து இந்த ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து இந்த ஐக்கான் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நான் இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளோட HTML லோட் ஆகிடும், ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து கமெண்ட் தான் இருக்குது, மற்றபடி எந்த ஒரு கோடுமே இல்லை. நான் இங்கே ஆல்ரெடி ஐ டேக் வந்து இந்த கண்டிஷன் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் கிளிக், யூசர் வந்து கிளிக் பண்ணும்போது எலமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். லைக்குன்னு ஐடி வச்சுருக்க எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிடும். ஸோ அது இந்த ஐ டேக் தான். அண்ட் அதுக்கப்புறம் அதோட கலரை வந்து ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோக்கான எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு டிவ் எலமெண்ட், இதோட பேக்ரவுண்ட் இமேஜ் தான் இந்த பிளேன். எப்போல்லாம் நான் லெஃப்ட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்போ லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகும், ரைட் ஆரோவை ப்ரெஸ் பண்ணும்போது ரைட் சைடு வந்து மூவ் ஆகும். இதுக்கான ஸ்டைலும் வந்து நான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். DOM யூஸ் பண்ணி HTML எலமெண்ட்டோட ஸ்டைலை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இந்த கோட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட எலமெண்ட்டை ஃபைன் பண்ணுறேன். பிளேன் அப்படின்ட்டு ஐடி வச்சுருக்க எலமெண்ட்டை ஃபைன் பண்ணிவிட்டு
அண்ட் அதை வந்து பிளேனுங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பிளேன் வேரியபிள் டாட் ஸ்டைல், அந்த பிளேன் எலமெண்ட்டோட ஸ்டைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக டாட் ஸ்டைல். அண்ட் அதுக்கப்புறம் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா பொசிஷன் ப்ராப்பர்ட்டி, சிஎஸ்எஸ் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம இந்த லெஃப்ட் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சிஎஸ்எஸ் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியலனா அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்னோட எலமெண்ட்டை மூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டைல் லைன். அண்ட் நெக்ஸ்ட் லைனில் பிளேன் டாட் ஸ்டைல் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம், பிளேன் எலமெண்ட்டோட ஸ்டைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஸ்டைல் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி, ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். சிஎஸ்எஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்னோடய எலமெண்ட்டுக்கு ஸ்கியூ ஒய் 10 டிகிரி கொடுக்குறேன். சேம் அதே தான் இங்கேயும் என்னோட பிளேன் எலமெண்ட்டோட ஸ்டைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஸ்டைல் அண்ட் டாட் லெஃப்ட் கொடுத்துட்டு என்னோட எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து நான் செட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் லைனில் பிளேன் எலமெண்ட் டாட் ஸ்டைல், ஸ்டைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஸ்டைல். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்காக டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு அதோட வேல்யூ ஸ்கியூஐ -10 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே நம்ம வெப்பேஜ் லோட் ஆகி நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைல் லோட் ஆன உடனே எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது, மூவ் பிளேன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. அண்ட் இந்த ஃபங்க்ஷனை எப்போ நான் கால் பண்ணுறேன்னா மவுஸ் டவுன் ஈவெண்ட் அப்போ நான் கால் பண்ணுறேன். ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம், ஸோ அந்த டைம் வந்து என்னோடய மவுஸ் வந்து டவுன் ஆகுது. அப்போ தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். மூவ் பிளேன் ஏரோ லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவேன், ரைட்னா ரைட் சைடு மூவ் பண்ணணும். கண்டிஷன் இங்கே ரைட் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்போல்லாம் வந்து மவுஸ் டவுன் பண்ணுறேனோ அப்போ வந்து இது மூவ் ஆகும் கரெக்ட் டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அந்த பட்டன் இப்போது நான் ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே போயிட்டு மறுபடியும் மேலே வரும்போது மவுஸ் அப் ஆகும்போது அது நார்மல் ஸ்டேட்டுக்கு போயிடும். நான் மவுஸை கிளிக் பண்ணும்போது அந்த பிளேன் சாயிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் மவுஸ் அப் ஆன உடனே பிளேன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். எப்போல்லாம் வந்து நான் மூவ் பண்ணுறேனோ அப்போ வந்து பிளேன் வந்து லைட்டாக வந்து சாயிற மாதிரி இருக்கும். அண்ட் மவுஸ் அப் எப்போ பிளேனை வந்து நான் மூவ் பண்ணாமல் இருக்கணும் அப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டைல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மவுஸ் வந்து நான் விடும்போது டிஃபால்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். அந்த டிஃபால்ட் ஸ்டேட் என்ன பண்ணோன்னா பிளேன், என்னோடய பிளேன் எலமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு டாட் ஸ்டைல், அந்த எலமெண்ட்டோட ஸ்டைலை ஆக்சஸ் பண்ணி டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸ்டைலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வந்து நான் கால் பண்ணுறேன். அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு ஸ்கியூஒய் 0 டிகிரின்னு கொடுக்குறேன். ஸோ 0, எந்த ஒரு சாய்வும் எனக்கு வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் என்னோடய எலமெண்ட், அதனால் 0 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் எப்படி HTML எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.